மிலன்கோவக்கின் வெளியேற்றம் டெஸ்லா நிறுவனம் தற்போது சில சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. குறிப்பாக அதன் இன்ஜினியரிங் தலைவர்களில் ஒருவரான மிலன்கோவக் ஆப்டிமஸ் பிரிவின் பொறியியல் துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வெளிநாட்டில் உள்ள தனது குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிடவே அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவக்கின் முக்கியத்துவம் டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் மற்றும் ரொபாட்டிக் ஹியூமனாய்டு தொழில்நுட்பங்களை வடிவமைப்பதில் கோவக் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இவரின் வெளியேற்றம் டெஸ்லாவுக்கு ஒரு கடினமான நேரத்தில் வந்துள்ளது. ஏனென்றால் வரும் ஜூன் 12ஆம் தேதி ஆஸ்டின், டெக்சாஸில் தங்கள் முழு அளவிலான சுய ஓட்டுநர் ரோபோ டாக்ஸி சேவையை அறிமுகப்படுத்த டெஸ்லா தயாராகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அமேசான் போன்ற மற்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்கள் சொந்த ரோபோட்டிக் முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. இது ரோபோட்டிக் தொழில்நுட்ப சந்தையில் டெஸ்லா பின்தங்குவதற்கான அபாயத்தை ஏற்படுத்துகிறது. எலான் மஸ்க் முன்னதாகவே டெஸ்லாவின் எதிர்காலம் பெரிய அளவிலான சுய ஓட்டுநர் கார்கள் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தன்னாட்சி மனித உருவ ரோபோட்களை ஆட்டோனமஸ் ஹியூமனாய்டு ரோபாட்ஸ் அடிப்படையாக கொண்டது என்று கூறியுள்ளார். கோவக்கின் இடத்திற்கு அசோக் எல்லுசுவாமி ஆட்டோ பைலட் மற்றும் AI மென்பொருள் குழுவின் துணைத் தலைவர் பொறுப்பேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.